ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரேட் இல்ல, ஒரு கொஞ்சம் ட்ரேட் எடுத்திருக்கோம். அந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன்ஸ் இங்கே இருக்கு. இந்த ட்ரேடெல்லாம் ஏன் எடுத்தேன், எதுக்கு எடுத்தேன் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மாட்டைக்கு போவோம், அட்டையை கவனிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது, மேலே தான் போய்கிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து மந்த்லி ஓப்பனு. இதை கொஞ்சம் டெலிட் பண்ணி வச்சுக்கோம். அப்புறமேட்டு இதில் லாக் பண்ணி வச்சுக்கோமா, என்ன வச்சு லாக் பண்ணியாச்சு, இது மூவ் ஆகாது. ஸோ மந்த்லியோட ஓப்பனு, ப்ரீவியஸ் மந்தோட புது மந்தோட ஓப்பனு, வீக்லி ஓப்பனு, டெய்லி ஓப்பனு, எல்லா ஓப்பனிங்னு இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த ஐஸ் எடுத்திருக்கு. ஸோ எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ப்ரைஸ் வந்து கீழே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ப்ரைஸில் இங்கே ஆர்டர்லாம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும், லிமிட் ஆர்டர்ஸு ப்ளஸ் H4ஓட ஐயே இங்கே எடுத்திருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக கீழே திரும்பலை. இதான் 18 இன்றைக்கி டே ஓப்பனு. ஓப்பன் ஆனவே ஃபுல்லாக புல்லிஷாக தான் இருந்திருக்கான். மேலே போய் ஹையை எடுத்திருக்கான். H4 எனக்கு இங்கே திரும்பாமல் இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு எஃபிஜி வந்து ரெடியாக இருந்துச்சு மேலே புஷ் பண்ணுற மாதிரி. நான் என்ன நினச்சேன்னா, இந்த H4 உள்ளே வந்துட்டு இங்கேயே திருப்பினானா அப்படியே பையை போட்டு வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தேன். அவன் என்ன பண்ணிட்டானா, என்னை போட்டான். சரி, ஏன் அப்படின்னா இந்த எஃபிஜி ப்ளஸ் இந்த ஓபி இங்கே ரெண்டுமே இருக்குது. ஐயா எடுத்துருக்குன்னா இல்லை, நான் சொல்லலை. எனக்கு 15 மினிட்ல சிஎஸ்டி வச்சா நான் எடுப்பேன் அப்படின்றனால 15 மினிட் சிஎஸ்டிக்கு இங்கே என்ட்ரி போனேன். ஃபஸ்ட் என்ட்ரி 15 மினிட்டோட சிஎஸ்டியில் என்ட்ரி. ஏன்னா இது 4 ஹவராக இருக்கிறனால 1 மினிட் எடுக்கல, எல்லாமே 15 மினிட்டோட என்ட்ரிஸ் தான். 15 மினிட் என்ட்ரி, திரும்பி உள்ளே வருது. இதுக்குள்ளே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்பினோடனே இங்கே அடுத்தடுத்து வரிசையாக இங்கே எங்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறோனோ எல்லா இடத்துலையும் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு எல்லாத்தோட எஸ்எல் இந்த லோவில் தான் வச்சுருந்தேன். இங்கே தான் வந்து அந்த எஸ்எல் அடிச்சிச்சு. ஸோ அதுதான் அங்கே இருக்கும். எங்கே காணா சாட்டு இங்கே இருக்கு. ஐ ஸோ இதெல்லாமே 15 மினிட்டுக்கு எடுத்துகிட்டு அடுத்தடுத்து என்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் கொடுக்குறானோ எல்லா இடத்துலையும் என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் வந்து இந்த லோவில் தான் வச்சுருந்தேன். அந்த லோவில் வந்து இங்கே எஸ்எல் அடிச்சிச்சு. ஸோ எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் அடுத்து 1 ஹவர் ஓப்பன் ஆச்சு. 1 ஹவர் PO3 இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே டிபி வந்து புக் பண்ணிட்டேன். இங்கேயே வந்து கட் பண்ணிட்டேன். நான் உண்மை எடுத்துகிட்டு போனோம்ல, இங்கேயே கட் பண்ணியாச்சு. இது 8 மணி PO3 நினைக்கிறேன். ஆமாம், 8 மணிக்கு. ஸோ ரேஞ்சு போட்டிருந்தேன். இந்த ரேஞ்சு ஸோ 8 மணிக்கு நீட்டாக எனக்கு ஒரு 1 மினிட்டுக்கு ஏகேவாக திருப்பினேன். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் எஸ்எல் தான். இங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன். இந்த இடத்துல எஸ்எல் ஆச்சு. ரெண்டாவது ட்ரேடிங் எடுத்துட்டு இதுலேயே வந்து போட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே எக்ஸிட் ஆயிடுச்சு. இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன் கிட்டத்தட்ட. என்னமோ இன்ட்யூஷனாக தோணுச்சு எனக்குள்ளே எக்ஸிட் ஆயிரு அப்படின்னு. சாரி, இங்கே இல்லை, இங்கே திரும்பணுன்னு இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இந்த லாஸ் வந்து இதிலே ரெக்கவரி ஆயிடுச்சு. ஏன் எப்படின்னா, நான் இங்கே எடுத்தது எல்லாமே ரொம்ப மினிமலான லாட்லாம் எடுத்திருந்தேன். நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமாக மேலே போகணும் அப்படின்றனால. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப லாஸ் கிடையாது. $5 லாஸு. அந்த $5 லாஸு இங்கே ரெக்கவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பை எடுத்திருந்தேன் 15 மினிட்டாக. இந்த 15 மினிட் க்ளோஸ் வச்சதுக்கு இங்கே ஒரு பை எடுத்திருந்தேன். அந்த லாஸ் ஆனதை இந்த செல் ஆஃபில் வந்து ஒரு 2 ட்ரேடை போட்டு அந்த லாஸை ரெக்கவரி பண்ணிட்டேன். இந்த விழுகும் போதே இங்கேருந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அது எனக்குள்ளே லாஸ் ரெக்கவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன எடுத்திருந்தேன்னா, இதில் வந்து ஒரு செல் அடித்தேன். இங்கே செல் அடித்து திரும்பி ஒரு செல் அடித்து இந்த இதில் இது பண்ணிட்டேன். இது வரைக்கும் போயிருக்கணுவே போகலனால நான் பிரேக் ஈவன் நகட்டிட்டே வந்து இந்த இடத்துல எனக்கு பிரேக் ஈவன் அடிச்சிட்டான். ஸோ இதில் வந்த லாஸு இந்த இதில் ரெக்கவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 ட்ரேட் எடுத்தேன், அது லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் மட்டும் தான் ஆயிருக்கு இன்றைக்கி. ஸோ இதுதான் வந்து அந்த கொசமோசா ட்ரேடில் இருக்கிற கசமுசா. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸ். ஸோ நான் பார்த்தது வந்து 4 ஹவரோட PDRAக்குள்ளே 15 மினிட் சிஎஸ்டி வச்சோடனே என்ட்ரி போனேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிரமிட் பண்ண ஆரம்பித்தேன். என்ன பிரமிடுனா, அடுத்த ஒரு PDRAக்கில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண நான் அடுத்தடுத்து என்ட்ரி போக ஆரம்பித்தேன். இதுதான் நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேட்ஸு. ஸோ ப்ரைஸ் வந்து ஓவராலாக செல் சைடு திரும்பலை, ஃபுல்லாக செல் சைடு திரும்பலை. இந்த லோவுக்கு கீழே போயிருந்தானா செல்லுக்கு திரும்பியிருக்கலாம், அவன் திரும்பலை. அதே மாதிரி இந்த லோவுக்கு கீழே போயிருந்தானா செல்லுக்கு திரும்பியிருக்கணும், திரும்பலை. இந்த லோவுக்கு கீழே போகவே செல் சைடு திரும்பலை. இங்கே வந்து இந்த லோவுக்கு கீழே போயிருக்கு, ப்ரைஸ் செல்லுக்கு திரும்பியிருக்கான். திருப்பி பைக்கை திரும்ப ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே போகல, அதனால் மேலே போகல. அதே மாதிரி இங்கே போய் திரும்பிட்டு மேலே போனேன், மேலே போயிட்டான். ஸோ
இதை பேஸாக வச்சு ப்ரைஸ் இந்த இதை திரும்பலை இந்த எஃபிஜி ரெஸ்பெக்ட் பண்ணி பை போவான்னு நினச்சி போட்டேன். அது நடக்காமல் போயிடுச்சு. 15 மினிட்ஸ் சிஎஸ்டியில் தான். ஸோ அன்வான்ட் ட்ரேட்ஸ் எதுவும் இல்லை. என்னன்னா வெயிட் பண்ணிவிட்டு இது வச்சுட்டு இந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். நான் 15 மினிட்டாக எடுப்போன்னு இங்கே எடுத்துட்டேன். எனக்கு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எடுக்கணுன்றனால ப்ரைஸ் போச்சு. ஆனால் புஷ் பண்ணலை. என்னன்னா இந்த தான் ஃபஸ்ட்டு எனக்கு டிபி போகிற மாதிரி இருக்கும். இந்த டிபியை வந்து இஎஸ் எடுத்துருந்துச்சு. அதையும் சொல்லிடணும்ல. ஸோ இந்த இடத்துல எடுத்த என்ட்ரி கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னேன்னா இந்த இடத்துல எடுத்த என்ட்ரி இஎஸ் வந்து அந்த ஹைஸை எடுத்துட்டான். நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இந்த இஎஸ் ஹைஸை எடுத்து நிறைய நேரத்தில் வந்து இஎஸ் ஹைஸை எடுத்துட்டு ப்ரைஸ் இங்கே திரும்பலை. ஆனால் இதை அடுத்த கேண்டில் திரும்பினது தான் நமக்கு எஸ்எல் போயிருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஒரிஜினல் டிபியாக இருக்கும். அந்த டிபியை வந்து இஎஸ் எடுத்த ரீசன்னால் நமக்கு வந்து எஸ்எம்டி கன்சிடர் பண்ணி ப்ரைஸ் எல்லுக்கு திரும்பிடுச்சு. இதுதான் கைஸ் இன்றைக்கி நடந்தது. நீ இவ்வளோ சொல்கிறியடா, ஏன்டா இங்கேயே வந்து இது பண்ணியிருக்கலாமேடா அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் ஹைஸ் எடுக்கிறப்ப நமக்கு என்ட்ரி கிட்ட தான் இருந்துச்சு ப்ரைஸு. ஸோ அதனால் நம்ம பிரேக் மூவ் பண்ண முடியாது. நான் இது ஃபுல்லாகவே ட்ரேட் எடுத்ததுனால எஸ்எல்ஓ டிபிஓ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கரெக்டாக இந்த கேண்டில் 8 மணி கேண்டில் எஸ்எல் அடிச்சு. ஸோ 8 மணி கேண்டில் எஸ்எல் அடித்தோம். 8 மணியோட ஏகேவாக ட்ரேட் எடுத்து இந்த ஹையில் டிபி அந்த 1 மினிட் திரும்பினோடனே நான் அங்கே ட்ரேடை கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அதை ஏகேவாக 1 மினிட்டாக எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்த ஆர்ஆரில் எக்ஸிட் ஆயிரும்ன்றனால. ஸோ இது இங்கே கொடுத்த எஸ்எல் இங்கே ரெக்கவரி, திரும்பி இங்கே ஒரு எஸ்எல், அது இதில் ரெக்கவரி, இந்த இடத்துல ஒரு எஸ்எல், அது இதில் ரெக்கவரி ஆயிடுச்சு. இந்த லோ எடுத்துருக்கலாம், திருட்டு எடுக்காமே போயிட்டான். இந்த லோ எடுத்துருந்துருக்கலாம், எடுக்காமே போயிட்டு இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு ஏற்றுறேன் எனக்கு தெரியலை. ஒரு முடிவுக்கு வரட்டும். ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு பிரேக் டவுன் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ்.